இங்கே நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினியை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயினி காலேஜுக்கே போக ஆரம்பிச்சிருவா. ஆனால் இன்னும் தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினியோட அப்பா ஒரு பெரிய செல்வாக்கான ஆளாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய ரவுடியும் கூட. ஆனால் பொண்ணு மேலே உயிரே வச்சிருக்காருன்றனால பொண்ணுக்கிட்ட யாருமே நெருங்க விடாமல் பார்த்துப்பாரு. இந்த பொண்ணோட அம்மாவுக்கு பக்கம் வந்து படுத்த படிக்காவே இருப்பாங்க. அதனால் ஹீரோயினி தான் எப்பவுமே அவங்க அம்மாவை பார்த்துப்பாங்க. ஹீரோயினிக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது ஹீரோயினோட மொரமாமன் மட்டும்தான். ஆனால் மொரமாமன்றனால ஹீரோயினோட அப்பாவுமே அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம விட்டுருவாரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் கிட்ட அவன் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது என் கூட பைக்கில் வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். பக்கத்து பஸ்ஸுக்கும் ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே உள்ளவங்களாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்கள அடிக்கிற மாதிரியே ஹீரோயினோட மருமாமனையும் போட்டு அடிச்சிருவாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவுமே எப்பயும் போல காலேஜ் பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலேஜ் பஸ் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுது. அதை பார்க்குற டிரைவருமே இந்த தம்பி கூட போமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட தான் போக சொல்லியிருப்பாரு. தெரியாதவங்க கூடலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கும் போது தான் ஹீரோவோட ஃபேஸை பார்க்குறான். பார்த்த ஒன்றுமே பேசாமல் பைக்லையும் போய் ஏறிக்கிறான். இது வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுமே ஹீரோ கூட்டிகிட்டு கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே தனியாக கடலுக்கு போகும்போது மீன்களோட இனப்பெருக்க காலன்றனால எல்லா போட்டுமே மீன் பிடிக்கிறதுக்காக தடை பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கும்போது இப்போ நடுக்கடலில் அந்த போட்டோட பெட்ரோல் தீர்ந்து போயிடுது. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடுக்கடலில் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பாதிலே மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பாவுமே காலேஜ் போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவங்களுமே இன்னைக்கு ஹீரோயின் காலேஜுக்கே வரலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது கேட்குற ஹீரோயினோட அப்பாவுக்குமே ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொருளெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் ஒரு மீனவ பையனை லவ் பண்ணுறான்றது அவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக மீனவர்களோட வீடெல்லாம் இடிச்சுட்டு அங்கே ஒரு துறைமுகம் கட்டலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த குரூப்புக்கே ஹீரோட அப்பா தான் தலைவராகவுமே இருப்பார். அவர்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு கடலுக்குள்ளே தான் போயிருக்கா, அவளை யாருக்குமே தெரியாமல் விடியாததுக்குள்ளே நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நான் இந்த துறைமுகத்தை கட்ட மாட்டேன், உங்கள் வீடையும் இடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்குற ஹீரோட அப்பாவுமே அந்த பொண்ணை தேடி இப்போ கடலுக்குள்ளே போகிறாரு. பார்த்தா ஹீரோவுமே நல்லா தூங்கி எந்திக்கிறாங்க. எப்படியும் ஒரு வழியாக அவங்களை கண்டுபிடிச்சி இப்போ கரைக்கும் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினி அவங்க அப்பாக்கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயினி யார் லவ் பண்ணுறான்றது ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாமே இருந்திருக்கும். அதனால் அவருமே விசாரிக்க சொல்கிறாரு. கடைசியில் அவரே ஒரு குரூப் ஃபோட்டோ வச்சு நம்ம ஹீரோ தான்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ அந்த ஊர் திருவிழா நடக்கும்போது நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடிச்சு போட்டுடுறாங்க. ஹீரோட அப்பாவையுமே கொன்னுடுறாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க நம்ம ஹீரோவை எப்படி ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற ஹீரோயினுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போயிடுறான். இப்போ அங்கே வந்த ஹீரோயினோட அப்பா ஆளுங்களுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் எப்படியோ ஒரு வழியாக ஓடி போய் அங்கே ஓடுற ஒரு வண்டியில் ஏறிக்கிறாங்க. பார்த்தா அவங்க இப்போ நார்த் இந்தியாவுக்கு போயிடுறாங்க. அவங்க கையில் காசு இல்லாத காரணத்தினால இப்போ அங்கே ஒரு அனாத ஆசிரமத்திலே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினியும் ஓடி வந்த நாளில் இருந்து ஹீரோ அவங்க அப்பா இறந்து நினச்சி பயங்கர சோகத்தில் இருக்காரு. ஹீரோயின்கிட்டயுமே சரியாக மூஞ்சி காமிச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு. இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு ஊராக போக ஆரம்பிக்கிறாரு. கிடைச்ச இடத்துலையும் தங்குறாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றனால ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாரு. ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஹாஸ்டல் ஃபீஸையும் கட்டிகிட்டு இருக்காரு. பல மாதங்கள் அப்படியே ஓடவும் செய்யுது. ஹீரோயினுமே ஒரு நாள் ஹீரோ கிட்டே என்னையே ஹாஸ்டலே வச்சிருக்கேன், நான் உங்க கூட கூட்டிகிட்டு போன்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுமே நான் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு வேளை ரெண்டு பேரும் ஒன்றா தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோ எப்பவுமே விலகி போய்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இங்கே வெளியே போயிருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா ஆளுங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே இப்போ கோவப்படாம பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு அவரோட மருமாம பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தியுமே பேசுறாரு. இவ்வளவு நாள் நான் இன்னொருத்தன் கூட போய் தங்கிட்டு இருந்தேன், என்ன எப்படி இன்னொருத்தன் கட்டிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ ஓடி போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் கூட புருஷ முண்டாட்டியா வாழ்ந்தேன்னு சொல்லி நான் இப்பவே நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா சொல்றாரு. நம்ம ஒன்னா இல்லைன்றது அப்பாவுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோனோட அப்பாவுமே ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. உன்னை கூட்டிட்டு போக சொல்லி கால் பண்ணது ஹீரோ தான் அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா ஊர் திருவிழா அன்னைக்கு ஆளை வச்சு அடிக்கும் போதே ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோக்கு ஆண்மை இல்லாத மாதிரி பண்ணிடுவாரு. இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோயினுமே கொஞ்ச நேரம் அழுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் ஆண்மன்றது குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லை, ஆம்பளைங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாவும் பாதுகாப்பும் இருக்குமோ அதுதான் ஆண்மன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை தேடி போயிடுறான். இதை தடுக்க முடியாமல் அவருமே விட்டுடுறாரு. கடைசியில் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க.